ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ரெண்டு பேருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் நிறைய இருந்தால் கூட பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த கணவனோ மனைவியோ கடன் வாங்குறதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்தாலும் சரி, கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாம். ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால்னா என்ன பலன்? உங்களை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து நீங்க பெண் எடுங்க, அதுவே உங்களுக்கு பொருத்தமான ஒரு நிகழ்வாக வரக்கூடிய தன்மை இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி இருந்தால் கூட நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அழகான மனைவி, ரொம்ப ஃபேவரபிளான மனைவி, இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. அழக மட்டும் நீங்க எடை போட்டு பார்த்துடாதீங்க. மனைவி கொஞ்சம் கருப்பா இருந்தா கூட உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய மனைவியாக, உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மனைவியாக வருவதற்குண்டான தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகேங்களா, ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் சார். இந்த இடத்துல தான் சார் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இவங்க படக்கூடிய ஆசைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஆசைகளா இருக்கும். அந்த ஆசைகளாலேயே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்னாலேயே, இவங்களுடைய எண்ணங்களாலேயே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் சரி, இந்த லக்னத்துக்கு ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை யாரால ஏற்படும்? கணவனாலேயே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். மனைவியாலேயே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயத்துல தான் கவனமாக நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் டீட்டெயில்டா அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா, நன்றி.